நாமக்கல் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 2.25 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே உன்னுடைய தொழிலெல்லாம் நஷ்டப்பட்டு மனவேதனை அடைந்து ஒரு வண்டி போய் தேவையில்லாத ஒரு இடத்துல டச்சிங் ஆகி அதுலேயும் ஒரு குழப்பம் வந்து நிறைய பணங்கள் லாஸ் ஆகிடுது. உண்மையா? இன்னொரு வண்டிக்கு ஃபைனான்ஸ் ரெக்கார்டு கூட சீர்திருத்தலையே, ஆனால் வண்டி போயிடுது, ஆனால் ஃபைனான்ஸ் ரெக்கார்டு கூட உன் கையில் தெளிவாக வந்து சேரல. உண்மையா? ஆனால் அந்த ரெக்கார்ட்ஸ் உங்கள்கிட்ட வந்து சேரல. லீகல் கரெக்டாக பண்ணிட்டியா? ஆனால் ஒரு ரெக்கார்டில் குறை இருக்குன்னு தான் அங்கேருந்து கணக்கு வந்திருக்கு. பார்த்துக்கா, தெளிவு பண்ணிக்கா. இப்போ அடுத்து வேரூன்றி தலைக்கிறதுக்கு வழி உண்டுமா அல்லது வேறு தொழில் எதுவும் நடத்தலாமா? இந்த நிலைமைகள் எங்களுக்கு ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னு 3 கேள்வியை உள்ளத்தில் வச்சுருக்கீங்க. உங்களுக்கு இந்த நிலைமை வர்றதுக்கு காரணம் மாந்திரிகம் ஒரு காரணம். மங்களமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும்.